10 பேர் சுகமடைந்தார்கள். இப்ப ஒருத்த மட்டும் திரும்பி வந்து நன்றி உள்ளவனாய் அவருடைய பாதத்தில் விழுந்தான். தேவை உள்ளவர்களும் மட்டுமல்ல, நன்மையை அனுபவித்தவர்களும் விழணும். இயேசுவின் பாதம் என்பது நாம் விழ வேண்டிய பாதம். அல்லேலூயா, ஆமென். கிடைக்க வேண்டிய நன்மைக்கு வேண்டி விழுந்தவர்களும் உண்டு, கிடைத்த நன்மைக்கு விழுந்தவர்களும் உண்டு. கடந்த 6 மாதங்கள் அல்லது இந்த 7 மாதங்கள் தேவன் உனக்கு நன்மை செய்திருந்தார், உங்கள் குடும்பத்திலே ஜீவன் தந்திருந்தார், உங்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்திருந்தார், தூரத்தில் நின்று நடப்பதை வேடிக்கை பார்க்கிற அந்த 9 பேர் அல்ல, தெய்வம் எனக்கு செய்த என் மேல் பாராட்டின நன்மைகளுக்காக நன்றி உள்ளவனாய் அவன் பாதத்தில் விழுகிற ஒரு தேவ பிள்ளையாய் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். அல்லேலூயா. பொதுவா நம்ம நன்மை அனுபவித்தால் காணிக்கை போடுகிறதோடு நிறுத்தி விடுவோம். நன்மை கிடைத்த பின் ஒரு சாட்சி எழுதி கொடுப்பதோடு நிறுத்தி விடுவோம். ஆனால் இங்கே வெறும் காணிக்கையோடும் வெறும் ஒரு எழுத்து சாட்சியோடும் நிறுத்தவில்லை. அத்தனை பேருக்கு முன் தன் ஜீவிதத்தில் உண்டான விடுதலைக்கு நன்றி கடனாய் சர்வ வல்லவரின் பாதத்தில் அவன் விழுந்தான். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நான் நினைக்கிறேன், ஆண்டவரிடத்தில் கேட்டேன், தேவ சமூகத்தில் விழுகிறவனை கர்த்தர் ஒரு நாளும் சத்துருவுக்கு முன் விழ விட மாட்டார். அந்த வார்த்தையை நீங்க என்ன செய்யக்கூடாது? மறந்துவிடக்கூடாது, மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. அவங்க 9 பேர் என்ன நினைச்சாங்க? நன்மை தான், நம்ம அனுபவிச்சுட்டோமே நன்மை. அந்த 9 பேருடைய மனநிலை என்ன? ஏன் நன்மைதான் அனுபவிச்சிட்டோமே, விடுதலை தான் அனுபவிச்சிட்டோமே, ஆசீர்வாதம் தான் அனுபவிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த ஆளை போயிட்டான். ஆனா இவனுடைய மனம் மட்டும் இடம் கொடுக்கல. அன்றைக்கு விழுந்தது இன்றைக்கு தலை நிமிர வைத்தது. இன்றைக்கு விழுந்தால் அது நாளைக்கும் என்னை தலை நிமிர வைக்கும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அவருடைய பாதம் விழ வேண்டிய பாதம். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை ஒன்று படி மக்களே. அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே